சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மெல்ல கற்போர் வெல்வது எப்படி இச்சேனலில் 10ஆம் வகுப்பு தமிழில் அழகிட்டு வாய்ப்பாடு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து 37வது வினாவாக கேட்பாங்க கொஷின்ஸில். இது வந்து இதுக்கு 3 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 3 மார்க் உண்டு. இது கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். பெருசாக ஒன்றும் நீங்கள் மனப்பாடம் பண்ணியெல்லாம் பண்ண வேணாம். ஈஸியாக சீர் அசை வாய்ப்பாடு தெரிஞ்சாலே உங்களுக்கு 3 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். இதில் வந்து ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு பிரிக்க சொல்லுவாங்க. நீங்கள் எந்த திருக்குறள் கொடுத்தாலும் தெளிவாக நான் சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக 3 மார்க் வாங்கிடலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு திருக்குறள் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இந்த திருக்குறளுக்கு தான் வந்து நம்ம சீர் அசை வாய்ப்பாடு பிரித்து எழுத போகிறோம். இதில் சீர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமெல்லாம் பட வேணாம். நீங்கள் கொடுத்த திருக்குறளோட வார்த்தையை அப்படியே 1 by 1 எழுதுங்க. அது போதும். அது என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எடுத்து அழகாக எழுதிருங்க. அதுதான் உங்களுடைய முக்கியமான வேலை. இதுதான் சீரோட உண்டு. இது எழுதினாலே உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒழுக்கம், அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் இரு குறில் ஒற்று, உங்கள் இலக்கண முறைப்படி சொல்லணும்னா ஒரு குறில் ஒற்று, ஒரு நெடில் ஒற்று, ஒரு நெடில் தனித்தோ இல்லை ஒரு குறில் தனித்தோ வரலாம். அது வந்தால் அது நேரசையாக வந்துடும். அதில் இருகுறில் ஒற்று வந்தால் நிறையசையில் வரும். நீங்கள் எப்பயுமே ஒரு குறளில் பிரிக்கும்போது மெய் எழுத்து புள்ளி வச்ச எழுத்து வந்ததுன்னு வச்சுங்களேன், ஒரு கூட போட்டுருங்க. பயப்படவே வேணாம். தெளிவாக நான் சொல்கிற தைரியமாக நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஒரு கோடை போட்டு பிரிச்சுருங்க. அசை வந்து அழகாக பிரிச்சிடலாம். இதில் ஒரே ஒன்று தான் இதில் மாறி இருக்கும். உங்களுக்கு இரு குறில் வந்திருக்கும். இதில் ஒற்று வந்து லாஸ்ட்டாக வருது. அதனால் நம்ம இதை பிரிச்சா வேண்டிய கண்டிஷனில் இருக்கும். இதில் தரலான்ல இரு குறியில் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கோடு போட்டு அடுத்தது நெடில் ஒற்று பிரிச்சுக்குங்க. ஓகேங்களா? இது மட்டும்தான் இதில் நான் சொன்ன விதிக்கு மாறுபட்டிருக்கும். இது நீங்கள் சாதாரண விதியாக எடுத்துக்கலாம். நான் இலக்கண முறைப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறில் தனித்து, ஒரு நெடில் தனித்து, ஒரு குறில் ஒற்று, ஒரு நெடில் ஒற்று, அது வந்து நேரசையில் வந்துடும். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அதாவது இரு குறில் ஒற்று, அது நிறையசையில் வரும். இரு குறிலும் தனியாக வரலாம். இதை உதாரணத்துக்கு உய் ஈ, அது வந்து இரு குறில் வருது. இதுக்கு வந்து நிறையசை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரி நூ இம், அது இரு குறில் ஒற்று, இதுக்கோ நிறையசை தான். அது மாதிரி வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் ஈஸியாக மெயின் வேர்டு எதை பண்ணலாம், இத்தனை வார்த்தைகளை பிரித்தாலே உங்களுக்கு ஈஸியாக ஒரு 2 தான் மாறும். உங்களுக்கு நான் சொன்ன கண்டிஷனில் இக்கு இப்பு இந்த மாதிரி புள்ளி வச்ச இடத்துல பிரிங்கன்ட்டு. ஆனால் இது மாதிரி பெரிய வார்த்தைகள் வரும்போது இரு குறியில் பிரிச்சுருங்க. இதுலேயும் இரு குறியில் பிரித்து எழுதிருங்க. இது ஒரு 2 வார்த்தை தான் மாறி வரும். உங்களுக்கு நான் சொன்ன கண்டிஷனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக மார்க் எடுக்கலாம். அடுத்தது இதில் ஓ ழு இக், இது வந்து இரு குறில் ஒற்று அப்படின்னும்போது நிறையசை. காயும் ஒரு குறில் ஒற்று தான், ஒரே ஒரு குறியில் இருக்குது, ஒரு ஏற்று சிம்பிளாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அது நேராக போயிடலான்ற மாதிரி அர்த்தம். கொஞ்சம் அப்படியே அடர்த்தியாக இருக்குது அப்படின்னா நிறைய அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அப்போது அதிகமான எழுத்துக்கள் வரும்போது நிறையனோ, ஒரு சிம்பிளாக ஒரு எழுத்தோ இல்லை 2 எழுத்தோ வந்தால் அது நேர்னோ போட்டு எழுதுங்க. அதுலேயும் புள்ளி வச்ச எழுத்து கணக்கு உங்களுக்கு. அப்போ நிறை நேர், இதுக்கு வந்து உதாரணம் புளிமா. விழுப்பம் இருகுறில் ஒற்று, இதுவும் நிறையசை தான். பா இம் என்ன வருது, நேரசை. அப்போ நிறை நேர் புளிமா. தரலான் தர த ர என்ன வருது, இருகுறில். அடுத்தது நெடில் ஒற்று, நெடில் ஒற்று வந்தால் நேரசை, இருகுறிலுக்கு நிறை நேர் புளிமா. ஒழுக்கம் ஓ ழு இக்கம், ஏற்கனவே பிரித்தது தான். இந்த மாடல் தான் இங்கேயும் வரும். இங்கே ஒழுக்கத்துக்கு நிறை நேர் புளிமா. இங்கே உயிரினம் இருகுறில் ஒற்று, நிறை கருவிலம். ஓம்பப்படும் ஓ இம், ஓகேவா, ஒரு குறில் ஒற்று, அது நேர். பா இப், அதுவும் ஒரு குறில் ஒற்று, நேர் தேமா. இதில் அதிகமாக பார்த்திங்கன்னா புளிமா வந்துட்டுருக்கு. கருவில ஒரு இடத்துல, தேமா ஒரு இடத்துல வருது. படும் கடைசியாக முடியுது. 4 மலர் காசு பிறப்புன்னு ஒரு 4 அசைவாய்ப்பாடு இருக்குது. அதை படிச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். இதில் சிம்பிளாகவே முடியுது. படும்னு முடியுதுல நிறை. அப்போ இருகுறில் ஒற்று என்ன வரும், நிறை. அப்போ நிறைக்கு மலர் வாய்ப்பாடு எழுதுறீங்கன்னா கரெக்டாக 3 மார்க் எடுக்கலாம். ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் நீங்கள் மார்க் எடுக்க அதிக வழிகள் இருக்குது. நன்றி.